தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கிட்டத்தட்ட ஆலமரம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கடுத்து விஜய் வர்றாரு. அவர் எப்போ பார்த்தாலும் அழிக்கணுங்கிறாரு. ஆனால் ஆலமரத்தை விழுதாக வந்துக்கிட்டு இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கும்பலாலும் அசைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆலமரத்தை விழுது வந்துக்கிட்டே தான் இருக்கும். விஜய் 234 தொகுதியிலையும் நின்று ஜெயிச்சு பார்க்கட்டும். ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சு முதலமைச்சர் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் என்ன பேசுகிறோம்ன்றது நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 234 தொகுதியில் 200 தொகுதி உறுதியாக ஜெயிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிவியில் எடுத்து எந்த நியூஸ் எடுத்து போட்டாலும் அந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்ம துணை முதலமைச்சரும் அவங்க 2 பேரும் பாடுபடுறத மக்கள் உன்னிப்பாக கவனித்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னுடைய கருத்துக்குப்படி டிஎம்கே 234 தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு 34 தொகுதி கொடுத்தா 34 தொகுதி கொடுத்தாலும் 200 தொகுதி உறுதியான முறையாக நாங்கள் ஜெயிச்சு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறது இருக்கோம். ஆனால் ஏன்னா திரும்ப அவர் நான் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவேன்னு சொன்னால் வரட்டும், யார் வர வேணாம்னு சொல்ல. ஆனால் பார்த்து ஜெயிச்சு முதலமைச்சராகி மக்களுக்கு நல்லது செய்யட்டும், அதை எல்லோரும் வரவேற்போம். ஆனால் அவர் சும்மா டிஎம்கேன்னுக்கிட்டே இருக்கார். அவர் துணை முதலமைச்சருக்கு ஒரு தூசி கூட அவர் பெறமாட்டார். அவருடைய உழைப்பு, அவர் எந்தெந்த இடத்துக்கு மழை வெள்ளத்துக்கு எங்கெங்கே போகிறாரு பொறுத்தளவு கலைஞருக்கு அடுத்து நமது முதலமைச்சர் ஸ்டாலின், அவருக்கு அடுத்து நம்ம துணை முதலமைச்சர், எந்த ஒரு